ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கறி பண்ண போகிறோம். என்ன கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலு மேத்தி கறி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கறியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்துட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தக்காளி, தக்காளி போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இது கூட உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச பேஸ்ட், இப்போ வந்துட்டு தேங்காய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, இப்போ வந்துட்டு ஆலு கொதிக்குது. கடைசியாக எப்பயுமே வந்துட்டு பூண்டும் அந்த உலர் வெந்தயத்தையும் கடைசியாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த அரோமா வந்துட்டு அந்த நம்ம சமையல் அறை ஃபுல்லாகவே மனம் கமழ்கிற அளவுக்கு இருக்கும். அது அந்த உலர் வெந்தயத்தை பொரியும் போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெயும் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி இதிலே போட்டுக்கலாம். இந்த பொன்னிறம் வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் வெந்தயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ணதை கிரேவியில் கொட்டிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதை தூக்கி இதில் கொட்டிட்டோம். நல்ல ஃப்ளேவர் நல்லா வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்துட்டு ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவிடலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, வீட் பராத்தா, ஈவன் ரைஸில் கூட இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கல் தோசை, இந்த மாதிரி இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆலு மெத்தி கறி. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பற்றின எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் மறக்காமல் இன்பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.